குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.23 பார்க்க போகிறோம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் 2x + 3, g ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 - 2x அண்ட் h ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x. ப்ரூஃப் தட் f ஆஃப் g ஆஃப் h ஈக்குவல் டு f ஆஃப் g ஆஃப் h. ஓகேங்களா, இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்கான். இப்போ கிவன் எழுதிக்க. கிவன் பார்த்தீங்கன்னா f ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கோ, g ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கோ, h ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கோ. இது LHSன்னு போட்டுக்கோ, இது RHSன்னு போட்டுக்கோ. இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா LHS தான் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது f ஆஃப் g ஆஃப் h சால்வ் பண்ண போகிறோம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா g ஆஃப் h தான் கண்டுபிடிக்க போகிறோம். g ஆஃப் hக்கு பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா g ஆஃப் h ஆஃப் xன்னு எழுதலாம். ஓகேங்களா, அப்போ g ஆஃப் h ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x. h ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3xன்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன வரும் அப்படின்னா இது எப்படி இருக்குது, g ஆஃப் x மாதிரி இருக்கா. அப்போ நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 - 2 இன்டூ என்ன பண்ணுறீங்க, இந்த 3x எக்ஸுக்கு பதிலாக போட போகிறோமா, அப்போ 3x சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா இதோட வேல்யூ, அதாவது g ஆஃப் h இருக்கு இல்லையா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 - 6xன்னு கிடைக்கும். 1 - 6x. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா f ஆஃப் g ஆஃப் h, அதாவது f ஆஃப் g ஆஃப் h ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குது 1 - 6xன்னு கண்டுபிடிச்சிருக்குமா. இதை வச்சுக்க, இது எப்படி இருக்குது f ஆஃப் x மாதிரி இருக்குதா. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2xக்கு பதிலாக 1 - 6x + 3. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 - 12x + 3. சிம்பிளிஃபை பண்ணா 5 - 12x. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது அதே போல் RHS சைடு எழுத போகிறோம். RHS சைடு பார்த்தீங்கன்னா f ஆஃப் g ஆஃப் h. ரைட்டுங்களா, அப்போ f ஆஃப் g ஓட வேல்யூ எழுத போகிறோம். அது எப்படி எழுதுவோம் அப்படின்னா f ஆஃப் g ஆஃப் xன்னு எழுதுவோம். அப்போ f ஆஃப் g ஆஃப் x ஓட வேல்யூனா 1 - 2x. இது எப்படி இருக்குது, f ஆஃப் x மாதிரி இருக்குதா. அப்போ என்ன வரும்னா 2 இன்டூ 1 - 2x + 3. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 - 4x + 3. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5 - 4x. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு f ஆஃப் g ஆஃப் h. அப்போ என்ன வரும் அப்படின்னா f ஆஃப் g ஆஃப் h. அப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்குதுன்னா எப்படி எழுதுவீங்க, f ஆஃப் g h ஓட வேல்யூ என்னது 3x. அப்போ இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அதில். அப்போ 5 - 4 இன்டூ 3x. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5 - 12x. அப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ, இது கிடைச்சிருக்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோ. அப்போ LHS ஈக்குவல் டு RHS. Thus verified. ஓகேங்களா.